எல்லோருக்குமே இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். வணக்கம் சுடாக்குடி, வணக்கம் சொல்றேன் எல்லோருக்கும். இன்றைக்கு சமோசா செய்ய போறேன். சமோசாட்டா யாருக்கு தான் பிடிக்காது. நான் செய்ய போறது மரக்கறி சமோசா. பட்டாணி, உருளைக்கிழங்கு, கரண்ட் எல்லாம் வச்சு மொறு சமோசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். இப்ப வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து அவிய போட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதோட அரைக்க பட்டாணியும் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு பக்கம் அவியட்டுக்கும். இங்கால 2 கப் மைதாமா எடுத்துக்கொள்கிறேன். மைதாமா எடுத்து நாங்கள் ரொட்டி மாதிரி குழைச்சி எடுக்க போகிறோம். இப்போ 2 கப் மாவுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுத்துக்கொள்வோம். மாவை கையில் ஒட்டாத பதத்துக்கு குழைச்சி எடுப்போம். மாவை ஒரே தரமாக தண்ணியை ஊற்றிடக்கூடாது, பிறகு ஒட்டும். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் பார்த்து குழைச்சி எடுப்போம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். இப்போ நாங்கள் ஃபில்லிங் ரெடி பண்ணுவோம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். கடுகு ஒடிச்சு வர வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் சேர்த்து வதக்குவோம். சமோசாலாம் நிறைய இருக்குது. சிக்கன் சமோசா, மரக்கறி சமோசா, மற்றது கிழங்கு போட்டு செய்யவும் நல்லா இருக்கும். மரவள்ளி கிழங்கு, அதோட நான் குட்டி குட்டியாக வட்டி வச்சுருக்கிற கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் கரட் சேர்த்துக்கொள்கிறேன். 3 கரட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்மால் சைஸ் கரட் தான் 3 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கரட் அரைப்பதத்துக்கு வதங்கினோன்னா பட்டாணி சேர்த்துக்கொள்ளுவோம். அரைப்பதத்துக்கு வதங்கி வந்தால் காணும் கரட். இப்போ பட்டாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட நான் உருளைக்கிழங்கு இப்போ அவிச்சு எடுத்து தோல் உரித்து மசிச்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அதையும் இதோட நான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு வேறு என்ன தேவை விருப்பமான மரக்கறியோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். லீட்ஸ் போடலாம், பீன்ஸ் போடலாம், கோவாவும் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகளை போட்டுக்கொள்ளுங்க. இப்படி இந்த மாதிரி பெருசு பெருசாக இருந்தால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கரண்டியால் மசிச்சு விடுவோம். இப்படி உடைச்சி விடுவோம். பாருங்க, இந்த மாதிரி உடைச்சி விடுவோம். இதோட நாங்கள் இனி மசாலா சேர்த்துக்கொள்ளுவோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். நம்ம தேவையான அளவு உப்பு, கறி மிளகாய்த்தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. மற்றது மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் இஞ்சி பூண்டு பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ப்ரெஸ் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கொள்கிறதா இருந்தால் வெங்காயத்தோ வதங்கி வரும்போது அதோட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கி நல்ல வாசமாக வருது. இனி நாங்கள் மாவை தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இதில் எண்ணெய் போடுறேன். எண்ணெய் பூசிட்டு தான் தட்ட போடுறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நாங்கள் சமோசா செய்து வைக்கிற தட்டிலையும் எண்ணெய் பூசி வச்சு கொள்ளுவோம். குழச்சி வச்ச மாவில் இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சு நான் நீள்வட்ட ஷேப்பில் தட்டி எடுத்துக்கொள்கிறேன். நல்லா அகலமாக தட்ட தேவையில்லை. இந்த மாதிரி நீள்வட்டமாக தட்டி எடுத்துக்கொள்ளுவோம். முட்டை ஷேப்பில் அதை நடுவால் 2ஆக கட் பண்ணுவோம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தண்ணி பூசிக்கொள்கிறேன். சைட்டுக்கு இந்த ஓரத்துக்கெல்லாம் தண்ணி பூசிக்கொள்ளுவோம். தண்ணி பூசிட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 2
சைட்டையும் தொங்கலில் வர்ற மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கொள்ளுவோம். உள்ளுக்கு எங்கட ஃபில்லிங்கை ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை வச்சுக்கொள்ளுவோம். இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். வச்சுட்டு நாங்கள் இந்த முன்பக்கத்தை மடித்து கொள்ளுவோம். இந்த மாதிரி இழுத்து மடித்து கொள்ளுவோம். அந்த ஓரங்களை எல்லாம் அமர்த்தி விடுவோம். அப்போ தான் பொரிக்கும் போது விரியாது. சைட் பக்கத்தெல்லாம் அமர்த்தி விடுவோம் ஓரங்களை. இதே மாதிரி மிச்சத்தையும் செய்து எடுத்துக்கொள்ளுவோம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, இந்த மாதிரி பில்லிங்கை வச்சுட்டு மடித்து எடுத்துக்கொள்ளுவோம். ரொம்பவுமே ஈஸி தான். நாங்கள் வீட்டில் கடைகளில் வாங்குறதை விட வீட்டில் இப்படி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் ஆரோக்கியமாக. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளையில், நீங்கள் விரும்பினா பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா கடிப்படும், உரைக்கும், அதனால் சேர்த்துக்கொள்ளையில். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு பொரிச்செடுக்கிறது தான் வேலை. இதே மாதிரி ஓரங்களெல்லாம் அமர்த்தி விடுவோம். பாருங்க, நல்ல ஷேப்பில் வந்துட்டு பிளேன் டீக்கோ ஈவினிங் டைமில் இப்படி செஞ்சு சாப்பிடலாம். கேரட், பட்டாணி எல்லாம் போட்டிருக்கக்கூடிய சத்துக்களும் நிறைய இருக்குது. பாருங்க, நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். நாம் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். வெண்ணெயும் சூடாகிட்டு இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா அடுப்பை கூட்டிடக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, நல்லா அழகாக சமோசா ரெடி ஆகிட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துட்டு சமோசா. இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். கருத்தில் சொல்லுங்கள், நீங்களும் செய்து பார்த்து. சமோசா எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்க. இதோட ஹெச்சப்போ இல்லை சில்லி சோஸோ வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். அல்லது ஃப்ளேண்டியோடையும் சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.